தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கு. உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மனமகிழ்வோடு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்தின் செய்திகளை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே நமக்கு 5ஆம் சங்கீதம். இந்த 5ஆம் சங்கீதம் காலை ஜெபம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சங்கீதத்தை காலையிலே குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் வாசிப்பார்கள், தியானிப்பார்கள். இந்த காலை ஜெபமாகிய இந்த சங்கீதம் ஒரு இரவிலே நடந்த ஒரு பயங்கரத்திற்கு பின் காலையிலே பாடிய துதிப்பாடல் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் விளக்குகிறார்கள். தாவீதுக்கும் அப்சலோமுக்குள்ள போராட்டத்தின் அடிப்படையிலே எழுதப்பட்ட, பாடப்பட்ட ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம். இரவிலே கலக்கம், பகலிலே களிப்பு என்ற உண்மையை விளக்கக்கூடிய இந்த சங்கீதம். தாவீதை ஆண்டவர் தன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து நீங்களாக்கி விடுவித்த பொழுது அவன் பாடிய ஒரு ஸ்தோத்திர பாடல். அவனுடைய மகனாகி அப்சலோமுக்கும் அவனுக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனைகளின் ஊடாக ஒவ்வொரு தடவையும் தாவீது வெற்றி பெறும் பொழுது, ஆண்டவர் அவனுக்கு வெற்றி தரும் பொழுது அவன் பாடி துதித்த சங்கீதங்களிலே ஒன்று இந்த 5ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அடைப்பு குறியிலே பார்க்கிறோம். 5ஆம் சங்கீதத்திலே நெகிலோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று வாசிக்கிறோம். முன்பு நெகினோத் என்ற வாத்தியத்தை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு நெகிலோத் என்னும் வாத்திய கருவி. நெகிலோத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சுதந்திரம் என்பதாகும். ஆண்டவர் நம்முடைய சுதந்திரம், ஆண்டவருடைய சுதந்திரத்தில் நமக்கு பங்குண்டு என்பதை விளக்கக்கூடிய சங்கீதம் இந்த சங்கீதம். நமக்கு சுதந்திரம் உண்டா? நாம் ஆண்டவருடையவர்கள், ஆண்டவருடையவை எல்லாம் நமக்கு சொந்தமானவை என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளோ அவர்களெல்லாம் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரர்கள். ஆண்டவருக்கு எதிலெல்லாம் பங்கு உண்டோ, ஆண்டவர் எதிலெல்லாம் பாக்கியம் பெற்றவரோ அதெல்லாம் விசுவாசிகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிலெல்லாம் பங்கு உண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, கருத வேண்டிய முக்கியமான வினா என்னவென்றால், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா? நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா என்ற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. நாம் பிள்ளைகளாக இருக்கிறோமா அல்லது பேர பிள்ளைகளாக இருக்கிறோமா? பேர பிள்ளைகள்னா, ஒருவேளை அம்மா அப்பா நம்முடைய பெற்றோர் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். நம்முடைய அம்மா அப்பாவுக்கு நாம் பிள்ளைகள். இப்போ ஆண்டவர் அம்மா அப்பாவுக்கு அப்பா என்றால் நமக்கு தாத்தா தானே. அந்த மாதிரி அப்பா அம்மாவுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆண்டவரை கிட்டிச் சேர பிரயாசப்படுகிறோமா அல்லது நமக்கே தெய்வம் அம்மா அப்பாவா? அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. தேவனுக்கு பேர பிள்ளைகள் கிடையாது. தேவனுக்கு பிள்ளைகள் தான் உண்டு. அவர்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு விளக்கம் என்ன? யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இந்த அதிகாரம் என்று சொன்னால் வல்லமை என்ற அர்த்தம். இந்த அதிகாரம் என்று சொன்னால் சட்டம் என்ற அர்த்தம். இந்த அதிகாரம் என்று சொன்னால் நற்சான்றிதழ் என்ற அர்த்தம். ஆக ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் என்பதற்கு
நற்சான்றிதழ், சர்டிஃபிகேட், சட்டபூர்வமான அங்கீகாரம். எப்படி? இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்களில் நிலைத்திருப்பது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அதிகாரம் கொடுத்தார். இவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யோவான் 1 அதிகாரம் 12 வசனம் 13 வசனங்களிலே இப்படியாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய நன்மைகளை நீங்கள் பெறுவதினாலே ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லர். ஆண்டவர் நல்லவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும், விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் நன்மைகளை செய்கிறார். சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிறார், மழையை வருஷிக்க பண்ணுகிறார். ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதினாலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லர். ஜெபித்து ஜெபித்து காரியங்களை, பலன்களை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதினாலே நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லர். யார் ஜெபிச்சாலும் ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். கிறிஸ்தவனோ கிறிஸ்தவன் அல்லாதவனோ ஜெபித்தாலும் ஆண்டவர் பலனை கொடுக்கிறார். ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை வாழ்க்கைக்கு வெளியே வைத்திருக்கிறவர்கள், யார் ஜெபித்தாலும் அவர் பலன் கொடுக்கிறார். லீதியாள் என்ற ஒரு ஸ்திரியை பற்றி நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே ஜெபம் அவளுக்கு இஷ்டம். பெண்களோடு சேர்ந்து ஜெபிப்பதிலே அவளுக்கு பெரிய நாட்டம். ஜெப வீராங்கனை என்று கூட நாம் சொல்லலாம். ஆனாலும் ஒரு நாள் பவுல் பிரசங்கிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவளுடைய இருதயத்தை திறந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அநேக ஜெப வீராங்கனைகள் அல்லது வீரர்கள் அவர்களை இன்றைய நாட்களிலே பார்க்கும் பொழுது ஜெபிக்கிறார்கள், ஜெபித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள், அற்புதங்களை அடைந்திருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் தங்களுடைய இருதயங்கள் ஆண்டவருக்காக திறக்கப்படாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இது முக்கியமான கேள்வி. இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறாரா இல்லையா? இல்லை என்றால் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் வாரும் என்று சொல்லுங்கள், வந்து விடுவார். அவ்வளோதான். கண்டிஷன்லாம் போட மாட்டார், நிபந்தனைகளெல்லாம் கொடுக்க மாட்டார். உன் வாழ்க்கையை நீ சுத்திகரித்துக்கொள், பரிசுத்தமாகு, அதுக்கு பிறகு பார்க்கலாம், அதுக்கு பிறகு தான் நான் வருவேன் என்று ஆண்டவர் சொல்ல மாட்டார். நீ சுத்திகரித்து கொண்டு என்கிட்ட வா என்று ஆண்டவர் சொல்லாமல், நீ சுத்திகரிக்கப்படுவதற்காக என்கிட்ட வா அப்படின்னு சொல்கிறார். உன்னால் உன்னை சுத்திகரிக்க முடியாது, உன்னால் உன்னை பரிசுத்தம் பண்ண முடியாது. அழுக்கான கந்தையோடு, அழுக்கான வாழ்க்கையோடு என்கிட்ட வா. கெட்ட குமாரனை போல அழுக்கு சட்டை, பரட்டை துணி, பன்றிகளின் நாற்றம் இதோடு வா. நான் உன்னை ஆற தழுவி முத்தமாரி பொழிந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வேண்டியதெல்லாம் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். சுத்திகரித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் போக வேண்டாம், சுத்திகரிக்கப்படுவதற்காக ஆண்டவரிடத்தில் போவோம். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, அது உலக பாரமாக இருக்கலாம், உள்ளத்தின் பாரமாக இருக்கலாம், பகைவர்களை பற்றிய பிரச்சனை பாரமாக இருக்கலாம், பாவத்தை பற்றிய பாரமாக இருக்கலாம். எந்த பாரம் சுமக்கிறவர்களாக இருந்தாலும் பாரம் சுமக்கிறவர்களை வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். மத்தேயு 11 அதிகாரம் 28 வசனம். ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறீர்களா? பாரத்தோடு வந்திருக்கிறீர்களா? மத்தேயு 11:28 யாருக்கு சொந்தம்? எல்லாருக்கும் அல்ல, பாரம் சுமக்கிறவர்களுக்கு மட்டுமே இந்த வாக்கு தத்தமும் அழைப்பும் இந்த விடுதலையின் செய்தியும் சொந்தமாகும். ஸ்விம்மிங் பூலில், நீச்சல் குளத்தில் தண்ணீருக்குள்ளே முங்கி கிடக்கும் பொழுது, தரையை தொட்டு நீச்சல் அடித்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய முதுகுக்கு முன்னால் டன் கணக்கில் பாரமான தண்ணீர் இருக்கிறதே, பாரம் தெரிகிறதா? இல்லவே இல்லை. ஆனால் குளத்தை விட்டு வெளியே வரும் பொழுது ஒரு பக்கெட் தண்ணீர் எடுத்து கையை எடுத்து பாருங்கள், ஒரு பக்கெட் தண்ணீரை கோரி கையை எடுத்து பாருங்கள், பக்கெட் தண்ணீர் பாரம் தெரிகிறது. அதுபோல பாவத்தில் மூழ்கி கிடக்கிறவர்களுக்கு பாவத்தின் பாரம் தெரியாது. ஆனால் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழ வேண்டுமே என்று எண்ணுகிறவர்கள், பாவத்தின் போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுக்கு தான் இந்த பாரம் தெரியும். ஆக மத்தேயு 11:28 யாருக்கு சொந்தம்? பாரம் சுமக்கிறவர்களுக்கு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே
நாம் இருக்கிற வண்ணமாக போய் ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை பெறுவோம், பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படுவோம், பரிசுத்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம், பரிசுத்த வாழ்க்கையை தொடர்ந்து நாம் ஆசரிப்போம். இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு ஆண்டவருடைய சுதந்திரம் சொந்தம் என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தொடர்ந்து நாம் என்ன வாசித்தோம்? சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான், வேண்டுதல் பண்ணுகிறான், ஜெபிக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகமே ஒரு ஜெப புஸ்தகம்தான். ஏறக்குறைய எல்லா சங்கீதங்களிலும் ஜெபங்கள், ஜெப குறிப்புகள், ஜெப முறைகள் அடங்கி இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த காலத்தில் யூத பக்தர்கள் ஒரு நாளைக்கு 3 தடவை ஜெபித்தார்கள். அந்தி, சந்தி, மத்தியான வேளை 3 முறை ஜெபித்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 55ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே, இன்னும் தானியேல் ஜெபிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இப்படியாக 3 முறை ஜெபித்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். எத்தனை தடவை நீங்கள் ஜெபிக்கிறீங்க? எத்தனை தடவை நான் ஜெபிக்க வேண்டும்? 1 தடவையா அல்லது 2 தடவையா? அல்லது வேதத்தின் பக்தர்கள் ஜெபித்தார்களே 3 தடவையா? ஆஹா, அப்படியெல்லாம் வேதம் சொல்லவில்லை. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் படிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இடைவெளியே இருக்கக்கூடாதாமே, இடைவிடாமல் ஜெபியுங்கள். ஐயா, இடைவிடாமல் எப்படி ஐயா ஜெபிக்கணும்? அது எப்படி ஜெபிக்க முடியும்? தூங்கணுமே. ஒரு நாளைக்கு நான் 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறேனே, அது எப்படி இடைவிடாமல் ஜெபிக்க முடியும்? இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை ஜெபமாக இருக்க வேண்டும், ஜெப வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஜெபம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அனிச்சை செயலாக இருக்க வேண்டும். தூங்க போகும்போது கூட எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லித்தான் ஆண்டவருடைய கரங்களிலே கண்களை மூட வேண்டும். அப்போ இரவு கூட ஜெபிக்கும் பொழுது, இப்பேற்பட்ட ஜெபங்களோடு படுக்கும் பொழுது நிச்சயமாக ஒன்று ஜெப ஆவியோடு நாம் தூங்குவோம். 2வதாக, ஆவியானவருடைய ஜெபம் நமக்கு சொந்தம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நாம் உறங்கும் பொழுது கூட ஆண்டவர் உறங்காமலும் தூங்காமலும் 24 மணி நேரமும் நமக்காக கண் விழித்து கரிசனையோடு ஜெபித்து கொண்டிருப்பார். ரோமர் 8:26. அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய வலது பார்சத்தில் விற்றிருந்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருப்பார். இதெல்லாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 34ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஜெப வாழ்க்கை ஜீவனுள்ள வாழ்க்கை. ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே சட்ட வாக்கியம். ஆண்டவரிடத்திலே நாம் பேசுவது ஜெபம், ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுவது வேதம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை வேதத்தை வாசித்து ஜெபிக்கக்கூடிய அளவிலே அமைந்திருக்க வேண்டும். தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரிடத்திலே ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபியுங்கள். ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய கையில் வேத புத்தகம் இருக்க வேண்டும். அன்றன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அல்லது நீங்கள் விரும்புகிற பகுதியை விரல் வைத்து வாசியுங்கள். வசனமாக விரல் வைத்து வாசியுங்கள். அதில் உங்களுக்கு குறிப்புணர்த்தப்படக்கூடிய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் நீங்கள் வாசிக்க கேட்ட பாகத்தில் எந்த இடத்துலையாவது ஆண்டவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது இருந்தால் கீழ்ப்படியுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் வாசிக்க கேட்கும் பகுதியிலே நீங்கள் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பார்ப்பீர்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். அதையெல்லாம் விசுவாசத்தோடு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளுங்கள். இப்படியாக ஆண்டவரோடு உள்ள உங்களுடைய ஜெப உறவை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதம் எப்பொழுதும் தங்கும், எப்பொழுதும் பொங்கும் என்பதை அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சங்கீதத்தில் முதலாவதாக பார்க்கும் பொழுது சங்கீதக்காரனுடைய ஆயத்தத்தை முதல் 6 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 5ஆம் சங்கீதம் முதல் 6 வசனங்களை பார்ப்போம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். பாருங்க, காலையிலே இது ஒரு காலை ஜபம்.
நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். காலை ஜபம், காலையிலே சங்கீதக்காரன் கர்த்தருடைய சமூகத்திலே ஆயத்தத்தோடு இருக்கிறதை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். அதிகாலை வேளையிலேயே தியானத்தோடு ஒரு மனுஷன் தியானத்தோடும் ஜபத்தோடும் தன்னுடைய வாழ்க்கையை அந்த நாளிலே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காரியத்தை இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமாம், அதிகாலை எழும்பின உடனே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உடனடியாக பல்லை விளக்கி குளித்துவிட்டு ஜபத்தை ஆரம்பியுங்கள். காலையிலே அடுப்பங்கரையில் போய் உடனே காஃபி போட்டு குடிக்க வேண்டும், பிறகு ஏதாவது பகற்கனவு கண்டு கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். காலை கர்த்தருடையது. உங்களுடைய இருதயம் அமைதியாக இருக்கும். காலை வேளையிலே உங்களுடைய இருதயம் ஏறக்குறைய ஸ்லேட் போல இருக்கும். அந்த ஸ்லேட்டில் நீங்கள் என்ன எழுதுகிறீர்களோ அந்த நாள் முழுவதும் அந்த ஸ்லேட்டில் எழுதி இது உங்களை நடத்தும். என்ன எழுதுவீர்கள் ஸ்லேட்டில்? உங்கள் இருதயமாகிய ஸ்லேட்டில் என்னத்தை காலையிலே வாசிக்கிறீர்களோ அந்த வசனங்கள் எல்லாம் உங்களுடைய இருதயத்தில் ஸ்லேட்டில் பதியும். அந்த நாள் முழுவதும் நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் எழுதிய அந்த வசனங்கள் உங்களை நடத்தும். எனவே காலை ஜபத்தையும் காலை வாக்குத்தத்த வசனங்களையும் விட்டு விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். அதிகாலை ஜபம் என்பது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜபமாகும். உங்களுடைய ஜபம் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு ஜபமாக இருக்க வேண்டும். குறிப்பிட்ட இடத்திலே குறிப்பிட்ட வேளையிலே நீங்கள் ஜெபிப்பதாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஜபம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். எதையாவது நினைத்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துவது, ஆண்டவரிடத்தில் உரையாடுவது, உறவாடுவது, எதையாவது ஆண்டவரிடத்தில் முணுமுணுப்பது, உங்களுடைய தேவைகளை சொல்லுவது, உங்களுடைய வாழ்க்கையே ஜப வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதைத்தான் இடைவிடாத ஜபம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. காலை வேளை ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய விசேஷமான ஒரு வேளை. அந்த வேளையை ஆண்டவருக்காக பயன்படுத்துங்கள். இந்த ஜபத்தில் உள்ள காரியங்கள் என்னென்ன, அம்சங்கள் என்ன என்று பார்த்தால், நான் வாசிக்க கேட்ட இந்த வசனங்களிலே முதலாவது வசனத்திலே வார்த்தைகள் என்று பார்க்கிறோம், இரண்டாவது வசனத்திலே விண்ணப்பம் என்று பார்க்கிறோம், வேண்டுதல் என்று வாசிக்கிறோம், மூன்றாம் வசனத்திலே சத்தம் என்று வாசிக்கிறோம், ஆயத்தம் என்று வாசிக்கிறோம், காத்திருத்தல் என்று வாசிக்கிறோம், சத்தம் என்று வாசிக்கிறோம். சில ஜபங்களை சத்தமாக ஜபிக்கலாம். ஆண்டவர் மகா சத்தத்துடனே கண்ணீரோடு ஜெபித்தார் என்று எபிரேயர்களை நான் வாசிக்கிறோம். வாய்க்குள்ளே முணுமுணுத்தும் ஜெபிக்கலாம். அந்நாளை போல அமைதியாக ஜெபிக்கலாம், பாடலோடு ஜெபிக்கலாம், ஆட்களுக்கு தெரியும்படி ஜெபிக்கலாம், தெரியாமல் ஜெபிக்கலாம், தெரியாதபடி ஜெபிக்கலாம். எப்படியோ ஜபத்தின் முறைகள் முக்கியமல்ல, ஜபம் முக்கியம். அது மட்டுமல்ல, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய விடைகளுக்காக காத்திருக்க வேண்டும். உடனடியாக அந்த விடைகளை நாம் எதிர்பார்ப்பது சரியில்லை. ஏசாயா 40:30 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வாசிக்கிறோம். ஜெபித்த உடனே சில சமயங்களிலே பலன் கிடைக்கும். ஜெபித்தாலும் சில சமயங்களிலே படிப்படியாக பலன் கிடைக்கும். ஜெபித்த பிறகு கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவருக்கு சித்தமான வேளையிலே பலன் கிடைக்கும். ஆனால் ஆண்டவருடைய சித்தப்படி கிடைக்கும். உடனடியாக கிடைக்கலாம், படிப்படியாக கிடைக்கலாம், ஆண்டவருக்கு சித்தமான வேளையிலே கிடைக்கலாம். எனவே கர்த்தருக்கு காத்திருத்தல் முக்கியமான ஒரு காரியம். அதனாலே இப்போ பலன் இருக்குதா? உங்களுக்கு இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்தால் புது பலன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது புதிதாக பலன் அடைந்து முன்னேறி செல்வோம், பறப்போம், ஓடுவோம், நடப்போம். ஆனால் இளைப்பு கிடையாது, இளைப்பாறுதலே உண்டு.
பறத்தலின் அனுபவம் வாலிபருக்கு, ஓடுதலின் அனுபவம் நடுத்தர வயதுள்ளவர்களுக்கு, நடத்தலின் அனுபவம் முதிர் வயதுள்ளவர்களுக்கு. எந்த காலத்திலும் பறக்கக்கூடிய பருவத்தில் இருந்தாலும், ஓடக்கூடிய பிராயத்திலே நீங்கள் இருந்தாலும், நடக்கக்கூடிய நாட்களிலே நீங்கள் இருந்தாலும், எந்த வயதை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், ஜெப வாழ்க்கை, காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே கழுகுகளைப் போல நீங்கள் செட்டைகளை அடித்து வாழத்தக்கதாக புது பலன் 3 விதமான மனிதர்களுக்கும், யாருக்கெல்லாம்? வாலிபர்களுக்கு, நடுத்தர வயதுள்ளவர்களுக்கு, இன்னும் வயதான முதியவர்களுக்கு ஆண்டவர் பலனளிக்க, பலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். புது பலனோடு வாழ்வதற்கு காத்திருத்தல், கர்த்தருடைய சமூகத்தில் இருத்தல் நல்லது. அம்மாவோடு இருக்க ஆசைப்படுகிறோம், அப்பாவோடு இருக்க விரும்புகிறோம், சகோதர சகோதரிகளோடு நாம் தங்கி இருக்க விரும்புகிறோம், அடிக்கடி அவர்களை காண விரும்புகிறோம். அது மட்டுமல்ல, ஆலயத்தில் நண்பர்களை பார்க்க விரும்புகிறோம், மனைவியோடு அதிகமாக தனித்திருக்க விரும்புகிறோம், பிள்ளைகள் பாசத்தினாலே பொங்கி வழியும் பொழுது அவர்களோடு உரையாட, உறவாட விரும்புகிறோம். மனிதர்கள் இவர்களோடையே அதிக நேரம் செலவழித்து வாழ நாம் விரும்புகிறோம் என்றால், கர்த்தர் நம்மை உண்டாக்கினவர், நம்மை மீட்டவர், நம்மை வழிநடத்துகிறவர், நம்மை வாழ வைக்கிறவர். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. நம்முடைய எல்லாமுமா இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு நாம் எவ்வளவு நேரம் கொடுக்கிறோமா இல்லையா? எனக்காக நீங்கள் அல்லது என்னோடு கூட நீங்கள் 1 மணி நேரமாவது என்று ஆண்டவர் கேட்கிறாரே. மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருக்குரிய நேரத்தை நீங்கள் உருவாக்குங்கள், ஒழுங்காக ஜெப வாழ்க்கையை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக ஆயத்தம், இரண்டாவதாக ஆலயம் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை அறிவிக்கிறது. 5ஆம் சங்கீதம் பாருங்கள், 7 முதல். நானோ, முக்கியமான வார்த்தை, மற்றவங்கெல்லாம் எப்படியோ, ஆனால் நானோ உமது மிகுந்த கிருபையினால் உம்முடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நானோ ஆலயத்திற்குள் வந்து இந்தந்த காரியங்களை எல்லாம் நான் செய்வேன். மற்றவர்கள் எப்படி ஆண்டவரோடு வாழ்கிறார்களோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் வித்தியாசமானவன், வேறுபட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன். நானோ என்ன செய்வேன் என்று சொல்கிறான்? பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வேன், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வேன் என்று குறிப்பிடுகிறான். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் திருமணம் பற்றினாரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சேராபீன்களில் ஒருவன் சொன்னானே, அதுபோல பரிசுத்தரை வழிபடக்கூடிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொன்னாரே. அப்பேற்பட்ட பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்களிலே பார்க்கிறோம். இன்னும் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது சில காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். என்னத்தெல்லாம் வெறுக்கிறார்? துன்மார்க்கத்தை வெறுக்கிறார், தீமையை வெறுக்கிறார், வீம்புகளை வெறுக்கிறார், அக்கிரமத்தை வெறுக்கிறார், பொய் உதடுகளை வெறுக்கிறார், இரத்த பிரியர்களை வெறுக்கிறார், சூதுள்ள மனுஷனை வெறுக்கிறார். இந்த பாவங்களெல்லாம் நம்மை விட்டு நீங்கும் என்றால்தான் பரிசுத்த வாழ்க்கையை நாம் கடைபிடிக்கிறோம் என்று அர்த்தமாகும். தேவன் வெறுக்கிற காரியங்களை நாம் வெறுத்து தேவன் விரும்புகிற காரியங்களை நாம் விரும்ப வேண்டும். ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியங்கள் என்ன? நானோ என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். நானோ 7ஆம் வசனம். அவன் விரும்புவது என்ன? 1 பிரவேசம். நான் ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிப்பேன், ஆராதனையை நான் அலட்சியம் பண்ண மாட்டேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்று சங்கீதக்காரனைப் போல ஆலய வழிபாடுகளை அலட்சியம் பண்ண மாட்டார்கள். 1 பிரவேசம், 2 பரிசுத்தம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நானும் பரிசுத்தனாய் இருப்பேன். நானோ பரிசுத்தனாய் இருப்பேன். 3ஆவதாக பயபக்தியோடு வாழ்வேன், பயபக்தியோடு ஜீவிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். நானோ வித்தியாசமான வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கை? பிரவேசிக்கும் வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, பயபக்தியின் வாழ்க்கை. இந்த வித்தியாசமான வாழ்க்கை வாழ
தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவன் சங்கீதக்காரன் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக இப்பேற்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து முன்னேறி செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. மூன்றாவதாக இன்னொரு வார்த்தையும் பார்ப்போமே. முதலாவதாக ஆயத்தான், இரண்டாவதாக ஆலயம், மூன்றாவதாக ஆசீர்வாதம் என்று சொல்லி அடுத்த வசனங்களில் இருந்து பார்க்கிறோம். 5ஆம் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது அடுத்த வசனங்களில் இருந்து நான் வாசிக்கையிலே 8ஆம் வசனம் முதல், கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும், அவர்கள் ஆலோசனைகளினாலே விழும்படி செய்யும், அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் காப்பாற்றுகிறவர், காருண்யத்தை கொடுக்கிறவர், கேடகமானவர். இந்த விதமான ஆசீர்வாதங்களை எல்லாம் சங்கீதக்காரன் தான் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்பேற்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையா? இப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆயத்தப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? ஆண்டவருடைய காப்பாற்றுதல், ஆண்டவருடைய காருண்யம், ஆண்டவருடைய கேடகம், இதெல்லாம் யாருக்கு சொந்தம்? 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவரை நம்புகிறவர்கள், அவரை நேசிக்கிறவர்கள், இதெல்லாம் இப்படிப்பட்டவர்களுக்கு சொந்தம். ஆண்டவரை நம்பி ஆண்டவரை நேசித்து வாழும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாக அமையும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்தில் எங்களை வழிநடத்தி இந்த செய்தியை கேட்க ஆண்டவர் எங்களை ஆயத்தப்படுத்தின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆயத்தமாக விளங்கவும், ஆலய ஆராதனைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கவும், உம்முடைய ஆசீர்வாதங்களாகிய நீர் காக்கக்கூடிய உம்முடைய காப்பாற்றுதலையும் உம்முடைய காருண்யத்தையும் உம்முடைய கேடகத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாங்கி உம்முடைய சட்டங்களின் மறைவிலே எப்பொழுதும் ஆசீர்வாதத்தோடு அமைதலோடு ஜீவிக்க கிருபை செய்யும். இந்த ஜெபத்தின் விண்ணப்பங்களுக்காக, இவற்றிற்கு நீர் பலனளிக்கப் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.